ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் நீதிமொழிகள் 27:1, யாக்கோபு 4:14. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா? சிவா ரொம்பவே மதவெறி பிடிச்சு அலைகிற ஒரு மனிதன். ஆனால் அவனுக்கு ரொம்பவே தீவிரமான பக்தியும் இருக்கும். இதை பார்த்து ராஜ் அவங்ககிட்ட சொன்னால், இங்கே பாரு, உன்னுடைய நல்ல குணத்தை மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஆனால் நீ ஏன் என்னுடைய இந்த மாதிரி இந்த கிறிஸ்தவத்தில் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை எதிர்க்கிற? மதவெறி, இந்த இனவெறி, இந்த மாதிரியான ஜாதி பற்றெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ சிவா ஓங்கி அவனுடைய கன்னத்தில் அரைஞ்சிட்டு இப்படி சொன்னான், இங்கே பாருடா, நாளைக்கே நான் உன்னைய ஆளை வச்சு என்ன செய்கிறேன்னு பாரு. நீ நாளைக்கு இந்த உலகத்திலே இருக்க மாட்ட. அதுக்கப்புறம் உன்னுடைய இயேசு கிறிஸ்து உன்னை எப்படி காப்பாற்றுறாருன்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்டில் நான் உன்னைய சொல்லி எதையாவது உன்னைய அபத்தூராக பேசியோ இல்லை வேறு மாதிரியான ஒரு வார்த்தைகளை வச்சோ உன்னைய ஜெயிலில் தள்ள முடியும். உனக்கு தெரியுமா என்னை பற்றி அப்படின்னு சொன்னான். அப்போ ராஜு சொன்னான், இங்கே பாருப்பா, இன்றைக்குரிய நியூஸை பேப்பரில் அழகாக படிக்கிறோம்ல, ஆனால் நாளைக்கு அதுவே ஒரு வேஸ்ட்டு பேப்பர் ஆயிரும். இவ்வளவு தான் வாழ்க்கை. நாளைக்கு அப்படிங்கிறது உனக்கோ எனக்கோ கண்டிப்பாக அதை வச்சு பெருமை பாராட்டவே கூடாது. நம்மளுக்கு ஒரு நாள் பிறக்க போகிறது தெரியாதில்ல. ஒருவேளை இன்றைக்கு இரவே நாம் கண்ணை மூடிட்டோன்னா நாளைக்கு காலமே எப்படி நம்ம எழும்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கேட்க மறுத்த சிவா தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் ராஜ சொன்னதை நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. சரி, இந்த காரியம் எப்படி தான் முடியும்னு பார்ப்போமேன்னு எல்லாரும் ரொம்பவே முனைப்போடு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் ராஜ் அழகா சுற்றி திரிந்து எல்லா பக்கமும் இயேசுவோட நாமத்தை சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் ராஜ் எதிர்த்த சிவா வீட்டை விட்டு வெளியிலே வரல. இதை பார்த்த அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும், என்ன சிவா மட்டும் வெளியிலே வரல, ராஜ இன்னமும் கொலை செய்ய போகிறதாவும் இல்லாட்டினா இந்த மாதிரி அவதூறு வழக்கு போட்டு அவனை ஜெயிலில் போடுறதாகவும் சொன்னால் ஆளே காணுமென்னு ஒரு 4 பேர் மட்டும் அவங்க வீட்டில் போய் பார்த்தாங்க. பார்த்தா சிவா அங்கே படுத்த படுக்கையாயிட்டான். அவனால் கையையும் காலையும் எடுக்கவே முடியல. அப்போ ராஜை கூப்பிட்டாங்க. இங்கே பாருங்க, உங்களை ரொம்பவே ஏளனமாக பேசினால சிவா இப்போ எலும்ப முடியாமல் இருக்கிறான். நேத்திக்கு இவ்வளோ அழகாக பேசிட்டு இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கான்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ராஜ் எதையுமே யோசிக்காமல் அவன்கிட்ட போய் பேசினாங்க. இங்கே பாரு சிவா, இப்போவும் நான் சொல்கிறேன், உன்னுடைய ஆத்மா கண்டிப்பாக கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானது. எனக்கு உன் இருதயம் ரொம்ப பிடிக்கும். உன்னுடைய மனசு ரொம்பவே நல்ல மனசு. உன்னுடைய பக்தியை கர்த்தர் பக்கம் திருப்பு. கண்டிப்பாக நீ பூரண குணமாயிடுவ அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட சிவா, டேய், நான் இப்படி படுத்த படுக்கை ஆனதுக்கு காரணமே நீ மட்டும்தான். நீ எதையோ எனக்கு செஞ்சு இப்படி என்னை படுத்த படுக்கை ஆக்கிட்டு உன் சாமியை பற்றி சொல்லி என்னை திசை திருப்பலான்னு பார்க்குறியா? ஓடி போயிருடா அப்படின்னு சொன்னான். அப்போது மற்றவங்க எல்லாரும் சொன்னாங்க, நீ இப்படி படுத்த படுக்கை ஆனாலும் உனக்கு அவனை பற்றி புரியலையா? அவன் இந்த மாதிரியான கெட்ட காரியங்களை இது நாள் வரைக்கும் செஞ்சது இல்லை. கொஞ்சமாவது யோசிச்சு பாருன்னு சொன்னான். எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு சிவா அமைதியாயிட்டான். சரிதான், நம்மளுடைய ஜீவன் எப்படிப்பட்டதுன்னு நாம் யோசிக்கும்படியாக வச்சுட்டாங்க போல். அப்போது சொல்லப்போனால் அவனுடைய தெய்வம் கொஞ்சம் பெரியவர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பித்தான். அவன் யோசிக்க அவனுடைய கை அசைய ஆரம்பிச்சிச்சு, கால் அசைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா ஒருவேளை கர்த்தர் தான் தெய்வமாக இருக்குமோன்னு அவனுடைய சிந்தையில் ஓட ஆரம்பிச்சிச்சு.
அப்போது அவன் வேண்டிக்கிட்டான், இயேசுவே நீங்கள் உண்மையான தெய்வம்னா இப்போமே என்னுடைய கால் கையெல்லாம் நார்மலாகி நான் எலும்பணும்னு சொன்னான். அதே மாதிரி அவனுடைய கையும் காலும் அழகாக ஊன ஆரம்பிச்சிச்சு, எலும்ப ஆரம்பித்தான், நார்மல் ஆயிட்டான். அப்போ தான் புரிஞ்சிச்சு இயேசு நமக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறாருன்னு. அதனால் இனிமேல் நாளைக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறித்து நான் பெருமை பாராட்ட மாட்டேன். கர்த்தர் இனிய பூரணமாக அவருக்குள்ள நல்ல விதமாக என்னை மாற்றிக்கிட்டதற்காக நன்றி சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்து அவனும் எல்லாருக்கும் முன்பதாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி பல இடங்களில் இப்போவும் நமக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லா செய்திகளையும் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு எதிர்ப்பாங்க. ஆனால் பின்வாங்காமல் கர்த்தருக்குள்ளே நம்ம திறன் கொண்டு இன்னமும் ஜெயம் பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.